வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன, பச்சை பயிறு அடை. அதே டைமில் எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பச்சை பயிறு அடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பச்சை பயிறு அடைக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, பச்சை அரிசி 1/4 கப்பு, இடிச்ச பூண்டு 15 பல்லு, பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி இந்த பச்சை பயிறு அடை பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பச்சரிசி எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த இடத்துல கடலைப்பருப்பு பச்சரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா, வெறும் பச்சை பயிறு அடை நீங்கள் போட்டு நீங்கள் சுடும்போது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல டேஸ்ட்டுக்காக வந்து கடலைப்பருப்பும் பச்சரிசி வந்து நல்லா முறுமுறுன்னு வரதுக்காக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் பருப்பு அடை பண்ணும்போது பருப்பு கடலைப்பருப்பு 2 ஊற வச்சும் பண்ணியிருப்பீங்க, இல்லை தனியாக ஊற வச்சும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பச்சை பயிறு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த 3த்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்ச பிறகு வாஷ் பண்ணிவிட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கிற பக்கம் என்னென்னு நல்லா குறைன்னு அரைக்கணும். அதே டைமில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. நீங்கள் அரைக்கும் போது ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிடணும். சரிங்களா? பார்த்தீங்களா, இந்த பச்சை பயிறு கடலைப்பருப்பு அரிசி 3த்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணவே இல்லை. தண்ணி இருந்தால் நீங்கள் தோசையோட கான்செப்ட் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் பண்ணுறதுன்னா, கையில் தட்டி போடலாம், அப்படின்னா தோசைகளை டேரெக்டாக தட்டி போடலாம். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் வர்றதுக்காக மட்டுமே இந்த மாதிரி அரைக்கிறோம். இதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இந்த மாதிரி அடைக்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ஒரே ஈவனாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட கொஞ்சம் இடித்து வச்சுருக்க பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு அதிகமாக தேவையில்லை இந்த மாதிரி அடை ரெசிபிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம். இந்த இடத்துல நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் யூஸ் பண்ணலாம். அந்த தேங்காய் எப்படி யூஸ் பண்ணணும்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் போடுங்க. அதே டைமில் கொஞ்சம் சீரகம். இதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஒன்றுனா, உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த பச்சை மிளகாய் கையிலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த காரம் வந்து உங்களுக்கு கையில் பிசைய மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். அதே டைமில் வெங்காயத்தை நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? மெதுவாக அப்படி மேலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேவையான அளவுக்கு அந்த மாவு எடுத்துக்கிறீங்க. அந்த மாவு எடுத்து நல்லா பெரிய சைஸில், அதாவது உள்ளங்கையில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த அடையோட மாவு எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளங்கையில் வச்சு தட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தட்டி நீங்கள் போடலாம். நார்மலாக வடை இந்த மாதிரி ரெசிபி தான் தட்டி போடுவாங்க. ஆனால் அடைக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. நீங்கள் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணால் இந்த மாதிரி தட்டி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தோசைகள் கரெக்டான சூடில் இருக்கணும். சரிங்களா? இந்த தோசைகள் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 1 டீஸ்பூன் எண்ணெய் இல்லை 1.5 டீஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். அதிகமான எண்ணெய் வேண்டாம். ஏன்னா தோசைக்கல்லையே வந்து நீங்கள் தட்டி நீங்கள் சுட போகிறீங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் கரெக்டாக ஒட்ட ஆரம்பிக்காது அந்த தோசைக்கல்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 1.5 டீஸ்பூன் எண்ணெய் போதும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு நீங்கள் சைஸில் மாவு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு நல்லா தட்டுறீங்க. நீங்கள் எப்படி தட்டுவீங்க, இந்த மாதிரி விரலை வச்சு தட்டணும். அப்போ தான் வந்து நல்லா முறுமுறுன்னு வரும் குக் பண்ணி முடிச்ச பிறகு. அதுக்காக தான் இந்த மாதிரி விரலை வச்சு தட்டணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பக்குவத்தை தட்டி எடுத்துறேன். நீங்கள் இந்த இடத்துல எண்ணெயும் வந்து சைடில் அப்படியே விடணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த மாதிரி நல்லா வெந்து வர டைமில் திருப்பி போடுறோம். போட்ட பிறகு திருப்பி கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வரும். ஒரே டைமில் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, அதே டைமில் எண்ணெய் கம்மியாக வரக்கூடாது. சரிங்களா?
இப்போ 2 சைடில் குக் பண்ணி எடுத்துனா இந்த மாதிரி அடை ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டைலில் அடை எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி பண்ணலாம். ஆனால் அதே டைமில் பச்சை பயிறு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிட்டா நல்லா சொல்கிறாங்கல்ல. சில பேர் வந்து வெயிட் லாஸ் ரெசிபியில் வந்து பச்சை பயிறு சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம டேஸ்ட்டு நம்ம நாக்குக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான அடை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 1/2 கிலோ, பூண்டு 20 பல்லு, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள். இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து யூஸ் பண்ணுறோம். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சொல்லியிருக்கேன்ல, அதில் 1 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 1/4 டீஸ்பூன் தாளிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கடுகு வெந்தயம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் வறுக்கும் போது ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. அதே டைமில் கருக்கக்கூடாது. அதே டைமில் கருக்கி போச்சுன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் எப்போவுமே வெந்தயம் கடுகு இந்த மாதிரி வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வருதா, இந்த மாதிரி தான் வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த கடுகும் இந்த வெந்தயம் போட்டு நல்லா பவுடர் பண்ணுறேங்க. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிருங்க. நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த கடுகு வெந்தயம் நல்லா ஃபைன் பவுடர் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி தான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான மிஷின்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுன்னா ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தக்காளி எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மண்சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கடுகு, பச்சை கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு போடும்போது ரொம்ப அதிகமான உப்பு வேண்டாம், ஒரு 1/4 மடங்கு உப்பு மட்டும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. தக்காளி குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உப்போட அளவு அதிகமாக இருக்கும். ஏன்னா கெட்டி ஆகிடும்ல, அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 to 25 நிமிஷம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வரும் இந்த ரெசிபி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தண்ணி ஒரு ட்ராப் கூட யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணும்போது அப்படி தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணினா என்ன ஆகுதுன்னா கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அதே டைமில் நல்லா பழுத்த தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த தக்காளி நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுக்கு பிறகு இந்த வேக வச்ச இந்த தக்காளியை இதை அப்படியே குக்கரில் போடுறோம். கரெக்டாக ஒரு 3-4 விசில் விடுங்க மீடியமான ஃப்ளேமில். இந்த மாதிரி குக் பண்ணும்போது இருக்கிற தண்ணியும் போய்டும், நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி லாங் ப்ராசஸாக இருந்து குக் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அந்த புளிப்பு தன்மை கம்மியாகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி தாளி போடுறோம். மண்சட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, பூண்டு. இந்த பூண்டு இடித்த பூண்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை பொடிசாக கட் பண்ண பூண்டும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதே டைமில் இந்த பூண்டை எண்ணெயில் போட்ட உடனே ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கார்லிக்கோட அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வரும். நீங்கள் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் பூண்டு போட்டிங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி ஃப்ளேவர் வரும். அதுவே வந்து நீங்கள் கடுகு போட்ட பிறகு இந்த பூண்டு போட்டு வதக்கினா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பச்சை கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். அதே டைமில் இந்த சில்லி பவுடர் போடும்போது உங்களோட அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், வேக வச்ச தக்காளியும் இதில் போடுறோம்.
தேவையான உப்பு போட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் லூஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி. இந்த மாதிரி இருக்கிற தக்காளி வந்து நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் குக் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கெட்டியான பக்குவத்தில் வந்துருக்கும். மேலே அப்படியே ஆயில் வரும். எந்த அளவுக்கு ஆயில் நல்லா அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்க தான் ஆயில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு காரசாரமான ஒரு ரெசிபியோட இந்த தக்காளி ஊறுகாய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயம் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த குவான்டிட்டிக்கு. பார்த்தீங்களா நல்ல ஒரு கெட்டியான டெக்ஸ்ட் வந்துருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.